சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள். ஜெர்மன் இலக்கணம் என்ற தொடரில் விண்டவேர்ட் வென் இடம்பெறுகிறது. வென் ஆல், போது, போதெல்லாம், பொழுது என்ற அர்த்தங்களில் வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. Wenn ich Zeit habe, lese ich gerne. எனக்கு நேரம் இருக்கும்போது நான் விருப்பமாக வாசிப்பேன். வசனங்களை இணைக்க பயன்படுத்தலாம். வென் நேவன் சட்ஸுடன் இணைந்து வரும். அந்த சட்ஸின் முடிவில் வேர் இணைக்கப்படும். ஹப்சட்ஸ், நேவன் சட்ஸ் தொடர்பான விளக்கங்கள் எனது முந்தைய காணொளிகளில் இடம்பெற்றுள்ளன. விரும்பியவர்கள் ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள். வென் எல்லா காலங்களிலும் வாக்கியங்கள் இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. ப்ரெசன்ஸ், ப்ரெட்டேரிட்டும், பெர்ஃபெக்ட், ப்ளூஸ்குவாம் பெர்ஃபெக்ட், ஃபுட்டுவ போன்ற காலங்களில் வாக்கியங்களை இணைக்கலாம். ஒரு செயலை ஒரு முறை செய்யும் போதும் வென் வாக்கிய இணைப்புகளில் பயன்படுத்தப்படும், அல்லது ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் போதும் பயன்படுத்தப்படும். மேற்கூறியவற்றை தெளிவாக அடுத்த பக்கங்களில் காண்போம். Wenn ich Radio höre, verstehe ich besser Deutsch. நான் வானொலியை கேட்டால் டொச்சை சிறப்பாக விளங்கிக் கொள்வேன். Wenn die Arbeiter zu spät kommen, ärgert sich der Chef. தொழிலாளிகள் பிந்தி வந்தால் முதலாளி கோபப்படுவார். Wenn es draußen warm ist, geht Lea gerne schwimmen. வெளியே வெக்கையாயிருந்தால் லேயா விருப்பமாய் நீச்சலுக்கு போவாள். இந்த வாக்கிய அமைப்புகளை கவனித்தீர்களாயின் வென் என்ற விண்டவேர்ட் இடம்பெறும் நேவன் சட்ஸின் முடிவில் வினை வந்துள்ளது. அதற்கு அடுத்ததாக கொமா கட்டாயம் இடம்பெற வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஹப்சட்ஸ் வரும். ஆனால் ஹப்சட்ஸின் வினை முதலாவது இடத்திலும் சுப்ஜெக்ட் எழுவாய் இரண்டாவது இடத்திலும் அமைந்திருக்கும். Wenn ich eine gute Note bekomme, werde ich mich freuen. நான் சிறந்த பெறுபேறுகளை பெறும்போது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். Immer wenn ich eine gute Note bekomme, werde ich mich freuen. எப்போதும் நான் சிறந்த பெறுபேறுகளை பெறும்போது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மேலும் கீழும் உள்ள இரண்டு வாக்கிய அமைப்புகளும் ஒன்று போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. இரண்டாவது வாக்கியத்தில் வென்னுடன் இம என்ற சொல்லு இணைந்திருக்கிறது. இம என்று கூறும் பொழுது எப்போதும் அந்த செயலை திரும்ப திரும்ப நாங்கள் செய்கிறோம் என பொருள்படும். அதனால்தான் அந்த வாக்கியம் எப்போதும் நான் சிறந்த பெறுபேறுகளை பெறும்போது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என பொருள் கொள்ளப்படுகிறது. Immer wenn ich einen Film schaue, esse ich Chips. எப்போதும் நான் திரைப்படம் பார்க்கும்போது கிழங்கு சீவலை கொறிப்பேன். Wenn morgen schönes Wetter ist, gehen wir wandern. நாளை வானிலை நன்றாக இருந்தால் நாங்கள் மலையேற்றம் செல்வோம். Immer wenn ich krank war, bin ich im Bett geblieben. எப்போதும் நான் நோயுற்று இருந்த போதெல்லாம் நான் படுக்கையில் இருந்தேன். இந்த வாக்கியம் ஒரு ப்ரெட்டேரிட்டும் வாக்கியம் இறந்த காலத்தில் அமைந்திருக்கிறது. Immer wenn Oma uns besucht hatte, brachte sie Kuchen mit. எப்போதும் பாட்டி வீட்டிற்கு வரும்போதெல்லாம் கேக் கொண்டு வந்தார். இமவென் என்ற நேவன் சட்ஸுடன் அமைந்த வாக்கியம் புளுஸ்குவாம் பெர்ஃபெக்டிலும் அதனைத் தொடர்ந்து வரும் வாக்கியம் ப்ரெட்டேரிட்டூமிலும் அமைந்திருப்பதை காணலாம். புளுஸ்குவாம் பெர்ஃபெக்ட் தொடர்பான காணொளி சிம்பிள் தமிழின் பிளேலிஸ்டில் தொடுக்கப்பட்டுள்ளது. விரும்பியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். Immer wenn es geschneit hatte, baute ich einen Schneemann. எப்போதும் பனிப்பொழிவு இருந்த போதெல்லாம் நான் ஒரு பனி மனித உருவம் செய்தேன். ஒரு செயல் அல்லது ஒரு விடயம் திரும்ப திரும்ப நடைபெறும் போது அதனை வெளிக்காட்டும் மூலமாக இம, வென், ஜேடஸ்மால், வென் போன்ற பிரத்யேக சொற்கள் வாக்கிய இணைப்புகளில் பயன்படுத்தப்படும். இனி இரண்டு ஹப்சட்ஸ்களை பார்ப்போம். Tim ist glücklich. டிம் மகிழ்ச்சியாக இருக்கிறான். denkt an seine Freundin. அவன் அவனுடைய சிநேகிதியை நினைக்கிறான். இந்த இரண்டு ஹப்சட்ஸ்களையும் வென் வைத்து இணைக்கப் போகிறோம்.
எந்த சட்ஸுடன் வென் இணையப் போகிறது. அதனை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? அதற்கு ஒரு வினா இருக்கிறது. அந்த வினாதான் வன், எப்பொழுது. Wann ist Tim glücklich? Wann ist Tim glücklich? எப்பொழுது டிம் மகிழ்ச்சியாக இருக்கிறான்? Tim ist glücklich, wenn er an seine Freundin denkt. அவன் தனது சிநேகிதியை நினைக்கும் போது. இவ்வாறு இந்த வாக்கியம் தொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் முதல் பார்த்த வாக்கியங்களை அவதானித்தீர்களாயின் அது எமது தமிழ் வடிவத்துக்கு ஏற்றதாக, உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு ஏற்றதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் எங்கள் தமிழ் முறையின்படியும் இலகுவாக எழுதி கொள்ளலாம். நேவன் சட்ஸை முன்னுக்கு கொண்டருவோம். Wenn er an seine Freundin denkt, அவன் தனது சிநேகிதியை நினைக்கும் பொழுது ist Tim glücklich. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இந்த இரண்டு முறைகளுமே சரியானவை தான். உங்களுக்கு எது இலகுவானதோ அதன்படி எழுதி கொள்ளுங்கள். அடுத்து ஒரு பிரதான விடயத்தை பார்ப்போம். வென் வாக்கிய அமைப்பு அதன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இரண்டாக வகுக்கப்படுகிறது. ஒன்று டெம்போரல் சட், இரண்டாவது கொண்டிசியோனல் சட். Temporarsatz, ein Zeitpunkt, Wiederholungen. ein Zeitpunkt என்று கூறும் பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயல் நடக்கும் பொழுது அதற்கேற்ப நாங்கள் நடந்து கொள்ளுதல் அல்லது ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துதல் என எடுத்துக்கொள்ளலாம். வீடஹோலுங்க என்று கூறும் பொழுது ஒரு செயல் திரும்ப திரும்ப நடைபெறுவது. அதனை குறிப்பதற்குத்தான் நான் முதலில் கூறியிருந்தேன், வென் அல்லது ஜேடஸ்மால் வென் என்று அந்த நேவன் சட்ஸ் ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்தை பாருங்கள். Ich trage meine Handschuhe. நான் எனது கையுறைகளை அணிந்து கொள்கிறேன். Immer wenn ich im Garten arbeite. தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுதெல்லாம் என்று பொருள்படுகிறது. அப்போ நாங்கள் கூட தமிழ் முறைக்கு இது எடுத்தால் நேவன் சட்ஸை முன்னுக்கு போட்டு எடுத்தோம்னால் immer wenn ich im Garten arbeite, trage ich meine Handschuhe. நான் தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுதெல்லாம் கையுறைகளை அணிவேன். இரண்டாவது கொண்டிசியோனல் சட்ஸ். Konditionalsatz unter welcher Bedingung? நிபந்தனையுடன் கூடிய வசன அமைப்புகளை இணைத்தல். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வீட்டில் கலைப்போம் பிள்ளையோட. அம்மா சொல்லுவா, நீ 2 கணக்குகளை செய்து முடித்தால்தான் உனக்கு சாக்லேட் தருவேன். அப்போ அந்த பிள்ளை கணக்கை கட்டாயம் செய்வா. இந்த இடத்தில் 2 கணக்கை செய்ய வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அந்த நிபந்தனையை நிறைவேற்றினால் அவருக்கு சாக்லேட் கிடைக்கும். அதாவது ஒரு நிபந்தனையின் கீழ் இணைக்கப்படும் வாக்கியம். ஒரு உதாரணத்தை பாருங்கள். Wenn es regnet, bleiben wir zu Hause. மழை பெய்தால் நாங்கள் வீட்டில் இருப்போம். பெய்தால், ஆள் இருந்தால், கணக்கு செய்தால், அப்படி ஆள் என்று வரும் பொழுது ஒரு நிபந்தனையுடன் ஆள் என்ற சொல் வாக்கியத்தில் பயன்படுத்தப்படும் போது அது ஒரு நிபந்தனையுடன் கூடிய வாக்கிய அமைப்பென எடுத்துக்கொள்ளலாம். கொண்டிஷனல் சட்ஸ் என அழைக்கப்படும். ஆனால் இதே வாக்கியம் டெம்பரல் சட்ஸுக்குள்ளும் அடங்கும். அது எவ்வாறு பாருங்கள். மழை பெய்யும் போது நாங்கள் வீட்டில் இருப்போம். இந்த ஒரே ஒரு வாக்கியம் 2 பிரிவுகளுக்குள்ளும் அடங்குகிறது. அதனை எவ்வாறு இனங்காண்பது? அதனை எந்த சூழ்நிலையில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனை அடிப்படையாக கொண்டுதான் அது டெம்பரல் சட்ஸா அல்லது கொண்டிசியோனல் சட்ஸா என வகைப்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் வகைப்படுத்துவது மிகவும் கடினமானது.